எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு டே ஜாபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபில் உங்களுக்கு எந்த ஒரு ட்ராவலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட் டிகிரி எது பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து சயின்ஸ், ஃபார்மசி, மெடிக்கல் சயின்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொசீட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்லோட் எ ஃபைல் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ரெஸ்யூம் சைஸ் வந்து 2 MB தான் இருக்கணும். ஸோ உங்கள் ரெஸ்யூம் வந்து 2 MBக்குள்ளே வச்சுக்கோங்க. 2 MB உள்ள ரெஸ்யூமை வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பேன் நம்பர், நீங்கள் ப்ரீவியஸாக காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நான் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் எம்ப்ளாயி ஐடியை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோ இந்த ஜாப் ரிலேட்டடாக அது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.